வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். முதலில் இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் குழந்தை உயிரிழந்த சம்பவம். அலட்சியமாக இருந்தது பள்ளி நிர்வாகமா, பள்ளி கல்வித்துறையா? தொடரும் பள்ளி வளாக மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி எப்போது? தமிழக அரசும் பள்ளி நிர்வாகங்களும் செய்ய வேண்டியது என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க செயலாளர் திரு சிவக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். மாலை வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு பெற்றோர்கள் மாணவர்கள் சங்க பொருளாளர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் டாக்டர் செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிவகுமார் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி என்பது கனவு. அந்த கனவை நனவாக்கும் பணியிலேதான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகங்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும், ஏன் இந்த சமூகமே. அப்படி பலவித கனவோடு தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்கள் இன்று கரையில்லா சோகத்தோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் மட்டுமல்ல, அனைவருமே. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் படிக்கும் லியா லக்ஷ்மி என்ற குழந்தை மதிய உணவு இடைவேளையின் போது விளையாட சென்றிருக்கிறாள். திரும்பி வகுப்பு ஆரம்பித்தவுடன் அந்த வகுப்பின் ஆசிரியை பார்த்த பொழுது லியா அங்கு இல்லை. எங்கே என்று சென்று தேடிய பொழுது கழிவுநீர் தொட்டியின் மேலே இருந்த தகரம் காணாமல் போயிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் தேடிய பொழுது அங்கே இருந்திருக்கிறாள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் என்பது பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பி இருக்கிறது, சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது, போராட்டத்தை துவக்கி இருக்கிறது. உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முதலில் லியா லட்சுமி குடும்பத்திற்கும் அந்த இறந்த குழந்தைக்கும் எங்க தனியார் சங்க பள்ளிகள் சங்க சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மேடம் பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய மழை பெய்ஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜென்ரலாக எங்கள் ஸ்கூலில் பேசும்போது சொல்லுவோம், குழந்தைங்கள் காலையில் வரும்போது ஈவினிங் வரைக்கும் அவங்களை கரெக்டாக பார்க்கணும். ஒரு வகுப்பறைகள் இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, வந்திருக்காங்க, அவங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க, அங்கே நைனிஸ் கரெக்டாக அவங்கள பார்க்குறாங்களா, ஆயாமா கவனிக்கிறாங்களா, பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வாகனங்களை ஏறி போகிறாங்களா, இந்த விஷயங்கள் ஃபுல்லாக கவர் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமில் இருப்பாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுதுங்க. ஸோ அது அஜாக்கிரதெல்லாம் நடக்குது. அது சில நேரங்கள் அது மாதிரி தவிர்க்கணுமா நடக்க தான் செய்யுதுங்க. சரிங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா எத்தனையோ கனவுகள், லட்சியங்கள் அந்த குழந்தை படித்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படித்து பெரிய ஆளாக வரணுன்ற அந்த பேரங்களோட ஏக்கம் அதிகமாக இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அங்கங்கே ஒன்று நடக்கும்போது மிகவும் வருத்தமாக தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுற்றறிக்கை நம்ம மாவட்ட கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. நவம்பர் 24ஆம் தேதி சுற்றறிக்கை அனுப்பியிருக்காருங்க. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் என்னென்ன இது ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அனுப்பியிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செப்டிக் டேங்க்கு, நீர்நிலை தேக்க தொட்டிகள் அதெல்லாம் கரெக்டாக மூடி இருக்கணும். பாதுகாப்பு சுவர் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது 20 அடி தள்ளி குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, கிட்ட விடாதீங்க. வகுப்பறைகள் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா அதை கூட்டிட்டு நல்ல பாதுகாப்பான வகுப்பறையில் பாடம் எடுக்க சொல்லி இந்த மாதிரி நிறைய சுற்றறிக்கைகள் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட பள்ளி தாளார்களும் பள்ளி முதல்வர்களும் ஆசிரியர்களும் அது அந்த சுற்றுப்புற சூழ்நிலை சரியா இருக்கான்ற மாதிரி இந்த மாதிரி மழை காலங்கள்ல நல்லா பார்க்கணுங்க. ஸோ இது வருத்தமாக தான் இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு, வருத்தமாக தான் இருக்கு. அதுதான் நான் வருத்தப்படுறேங்க. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜாகிர் சார், சிவகுமார் சார் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை அஜாக்கிரதை அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. ஏற்கனவே சுற்றறிக்கை வந்த பிறகும் கூட எல்லா பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு பள்ளிகளின் உறுதியை, பாதுகாப்பை நிலைநாட்ட வேண்டியது அந்த பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் வேலைதான். அப்படி இருந்தும் கூட அந்த தகரம் என்பது உடைந்து அந்த குழந்தை அங்கே விழுந்திருக்கிறாள். இப்போ இந்த தினந்தோறும் அந்த பள்ளியோட பாதுகாப்பை உறுதி செய்திருந்தால் இது தேவையான ஒரு செயலாக இருந்திருக்குமா? இந்த மாதிரியான ஒரு துக்கத்தை, துயரத்தை நாம் சந்தித்திருப்போமா என்ற சந்தேகம் தான் அனைவருக்கும் எழுகிறது. உங்களோட கருத்தை சொல்லுங்க. முதலில் இறந்த அந்த குழந்தையின் பெற்றோருக்கு
எங்களது தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பள்ளி நிர்வாகத்துடைய அஜாக்கிரதையும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததான் மெயின் காரணம். ஏன்னா தனியார் பள்ளியில் எப்படி நினைக்கிறாங்கன்னா, பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்துட்டா போதும், அவங்களே எல்லாத்தையும் பிள்ளைகளை நல்ல படிப்பை கொடுத்துட்டு நல்லபடியாக பாதுகாத்து கொடுத்துருவாங்கன்ற ஒரு அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதை பொய்த்து போயிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கை பெற்றோர்கள் கொஞ்சம் அப்பப்போ விசிட் பண்ணணும். அது ஒன்று கட்டாயம். பெற்றோர்கிட்ட உள்ள அந்த விழிப்புணர்வு இல்லாததை தனியார் பள்ளிகள் எல்லா பள்ளியும் பொதுவாகவே சார் போர்டே வச்சிடுறாங்களேங்க சார், பெற்றோர்கள்லாம் உள்ள வரக்கூடாது குறிப்பிட்ட அடுத்து சொல்ல வரேன். அடுத்து நான் தான் சொல்ல வரேன். தனியார் பள்ளிகளில் திகார் ஜெயில் மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சந்தேகப்பட்டுற கூடாது அவங்கள. அதாவது நீங்கள் போய் டாய்லெட் உள்ள இருக்கு செக் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன உள்ள போறீங்க உள்ள போகாதீங்க. டாய்லெட் எல்லாம் கூட பெற்றோர்கள் போய் பார்க்கலாம். எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கே எப்படின்னா, பொதுவாகவே சில கட்டண கமிட்டிக்கு நிறைய அதிகப்படியான கட்டணம் வாங்கினான்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாலாம் பண்ணியிருக்கோம். அப்போலாம் என்னன்னா, அந்த பேரண்ட்டுகளை உள்ளே விட மாட்டாங்க. ரெண்டாவது எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய போராட்டத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, மகளிர், அதாவது அந்த மாணவருடைய பெற்றோரில் தாய் வரலாம், அவங்களுடைய தகப்பனை வரக்கூடாது. ஏன்னா அப்பானா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பார், அவர் தானே கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளை படிக்க வைக்கிறோம், அந்த கோவம் இருக்கும். பெண்கள் மென்மையானவர்கள்ன்றக்காண்டி அந்த மாதிரி செஞ்சாங்க. அது இருக்குது, பெண்கள் போய் விசிட் பண்ணலாம். என்னென்னா இவங்களுக்கு ஒரு தயக்கம், அவங்களுக்கும் நம்மளை இவ்வளோ விடுவாங்களான்னு, இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. அது போக ஒரு மாயை. என்னைக்கு கல்வி வணிகமாயிடுச்சோ, இன்னைக்கு சேவைன்றது ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே சம்பாத்தியத்தை நோக்கி தான் போகிறாங்க. எல்லாமே வணிகம். பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன பள்ளியாக இருக்கும், அடுத்து ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் ஆக்கி இன்னொரு பள்ளியை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கும், அது பக்கத்துலேயே சிபிஎஸ்சி என்னென்ன போர்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ கட்டணத்தை வாங்குறதுக்கு தக்கன அங்கே செலவு பண்ணுறதில்லை. இப்போ இந்த குழந்தை போயிருக்கு அதுன்றது ஒரு சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு பணிப்பெண் வச்சுருப்பாங்கல்ல, நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, லோக்கலாக சொல்லுவாங்க, ஆயான்னுவாங்க. அப்போது அந்த பிள்ளை டாய்லெட்டுக்கு போயிருக்கு அல்லது சாப்பாடு நேரத்தில் அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா? இப்போ வீடுகளில் பிள்ளைகளை கவனிக்க தெரியாமல் அவங்களுக்கு பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. வீடுகளில் எல்லா வசதி இருக்குது, பிள்ளை வீட்டில் பார்த்துக்குருவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி வேணும். அது சமூகத்தோட சக மாணவ மாணவிகளோட பழகும் போது சமூகத்துடைய ஒரு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்றக்கான அனுப்புகிறாங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நேரத்தில் ஆன்லைன் கல்வி அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் ஆன்லைன் நடத்தும்போது ரொம்ப பேருக்கு அது ஒரு மனவியாதி ஆச்சு. பிள்ளைகளோட போய் மாணவர்களோட பள்ளியில் போனால் தான் நிறைய பேரை பார்க்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பள்ளி என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க அவங்களுடைய கடமையை செய்கிறதில்லை. பொதுவாகவே இப்போ உள்ள நிர்வாகங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பள்ளி அதுவும் கல்வித்துறையில் இருக்கிற இந்த பள்ளிகள் நடத்தக்கூடிய தனியார்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பொதுவாகவே சம்பாதிக்கிற நோக்கம் அவங்களுக்கு ஒரு சொல்லுவாங்கள்ல, தொழிலில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். அதில் கல்வித்துறையில் அதிகமாக இருக்கணும், சேவை மனப்பான்மை இருக்கணும். அந்த பிள்ளைகளை தன் பிள்ளைகளை போல் பார்க்கணும். கடமைக்கு செய்கிறாங்க. ஏதோ அதாவது 100 மாணவரில் எப்படியும் 10 மாணவர் எப்படியாவது படிச்சிருவான், அதை விளம்பரப்படுத்தி வர வைக்கிறாங்க. இப்போ இது தனியார் பள்ளியாக போச்சு. அரசு பள்ளி நடந்தாலும் இதுதான். எல்லாமே இன்றைக்கி கல்வித்துறையில் இருக்கிறவங்களும் சரி, அரசு இருக்கட்டும், தனியாராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அரசு உதவி பெறக்கூடிய எதாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த பொறுப்பு இல்லை. இதை நிர்வாகம் அதை கவனிக்கணும். இனி இதுதான் ஒரு கடைசி இதாக இருக்கணும். இந்த சம்பவம் கடைசி சம்பவமாக இருக்கணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும்னா அவங்களோட பொறுப்பை செய்யணும். அவங்க போகிற போக்கில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தகரம் உடஞ்சி போச்சு, அந்த தகர மலையில் இத்து போய் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு பள்ளி காம்பவுண்டுக்குள்ளே என்னென்ன குறைபாடு இருக்குன்னு அது யாராவது பார்க்கணுமா இல்லையா? அப்போ வெறுமனே கட்டணத்தை வாங்கிங்க, பிள்ளைகளை ஜெயிலில் அடைக்கிற மாதிரி அடைப்பீங்க, அப்புறம் அனுப்பிவிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி இந்த பள்ளி பேருந்தில் கூட நிறைய விபத்து நடக்குது. இன்னொரு ஏற்கனவே பேசணும் சொன்ன மாதிரி, எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி மொத்த பிள்ளை எத்தனை பிள்ளை அந்தந்த கிளாஸில் ஆஜராகிருக்காங்க, எத்தனை பிள்ளை ஆப்சண்ட்டு. இன்றைக்கி 50 பிள்ளை படிக்கிற இடத்துல ஒரு 45 பிள்ளை வந்திருக்கான், 45 பள்ளி விட்டு வெளியே போகுதான்னு அவங்க செக் பண்ணணும். ஏதோ மணி அடிச்சான பிள்ளை ஓடுது, அதுக்கு மேலேயே ஆசிரியர் ரெடியாக இருப்பாங்க. பிள்ளைகள் போனதுக்கு முன்னாடியே அவங்க போகிற மாதிரிலாம் இருப்பாங்க. ரொம்ப இடத்துல பொறுப்பே இல்லை. ஏதோ இருக்கிற வேலையிலே ஈஸியான வேலை குழந்தைகளை பராமரிக்கிற வேலை. ஏன்னா அந்த வேலையை செய்கிறது இல்லைல்ல. உண்மையிலே சொல்ல போனால் குழந்தைகளை பராமரிக்க தான் கஷ்டமான வேலை. ஆனால் இந்த குழந்தைங்க எதுவும் சொல்ல போதா போய் என்னை கவனிக்கலை போல வரலன்னு, அது என்ன அது வாட்டு அப்பாவியாக இருக்கும். இவங்க அவங்க வேலை செய்கிறதில்ல, சரியாக பாடம் நடத்துறதில்ல. இது அந்த ஆசிரியர் பொறுப்பில் இருக்கிறவங்க சரி, அந்த பள்ளி நிர்வாகம் நடத்துகிறவங்க சரி, பள்ளியை கவனிக்கிறவங்க சரி, அது அவங்களுடைய கட்டாய பொறுப்பு. நம்ம நாட்டில் என்ன ஒரு சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், அதோட அப்படியே அடுத்த இடத்துக்கு கடந்து போயிடுறோம். எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு.
சட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து சட்டத்துக்கு பயப்படுறதில்ல. நம்ம சட்டம் என்ன இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஆளை மாற்றி குற்றவாளியை காட்டியெல்லாம் அப்படியே நாளிடம் மக்கள் வந்து மறந்துடுவாங்க. மக்களுடைய மறதியை வச்சு தான் இந்த மாதிரி தனியார் பள்ளி அதிகரிக்க காரணமே அதுதான். அரசு வந்து தன்னுடைய பொறுப்புலேருந்து கொஞ்சம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரசு என்ன சொல்லும், இருக்கிற ஆசிரியர், ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க போராடுறாங்க. குழந்தைகளுக்கு யார் கேட்குறது? அதனால தான் எங்கள் சங்கத்தின் மூலம் நாங்கள் ஒரு நியாயமான கோரிக்கைலாம் வைக்கிறோம். ஆனால் என்னென்னா இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. இதில் இவங்களும் அவங்களான்னு கிடையாது. இந்த ஒரு காலத்தில் அந்த காலத்தில் பழைய படம் வந்திருக்கு இல்லையா, சினிமா படம், கல்வியா செல்வமா வீரமாண்டு, மூணுமே தேவை. அது எந்தெந்த இடத்துல எது வெளிப்படணுமோ அந்த நேரத்தில் அது வெளிப்படணும். அந்த மாதிரி இது வந்து பள்ளி நிர்வாகமாக வந்து இது பெற்றோர்களோட குறையா அரசுடைய அதிகாரிகளோட குறையானா இது 3 பேருடைய பங்கு இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து பொதுவாகவே பெற்றோர்களும் தனியார் பிள்ளை கொண்டு சேர்க்குறாங்க. எந்த பள்ளியில் பிள்ளையை விட்டாலும் அவங்க கொஞ்சம் கவனிப்பாக இருக்கணுன்றதான் எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது. நிறைய உரிமை இருக்குது. நீங்கள் வந்து ஜெயில் மாதிரிலாம் கிடையாது, ஜெயிலே உங்களுக்கு எழுதி கொடுத்து உள்ளே போகலாம், அப்படிலாம் இருக்குது. இங்கே என்னென்னா இவங்களுக்கு என்னமோ பிள்ளைகளை கொடுத்த நம்ம ஒரு ப்ராடக்ட் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு ரா மெட்டீரியல் போட்டால் மிஷினில் போட்டால் அது என்னுடைய ப்ராடக்ட் வெளியே வந்துடும். அந்த மாதிரி பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டாமல் அது பிள்ளைகளை அறிவாளியாக்கி அவங்க பெரிய லெவலில் ஸ்பேஸில் அனுப்புகிற அளவுக்கு வளர்த்துருவாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை தான் இது. இதை நம்மளும் வந்து கவனிக்கணும். பிள்ளைகள் நம்ம ஒப்படைச்சிருக்கோமே, பிள்ளைகள்கிட்ட பேசணும். அந்த அந்த பள்ளியில் போய் அப்பப்போ நம்மளே இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு அரசு நிர்வாகம் இருக்குது, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, அடுத்தவங்க நம்பவே கூடாது. இன்றைக்குள்ள நிலைமைக்கு அவங்க கடமை செய்கிறதில்ல. இன்ஸ்பெக்ஷனுக்கு வரணுன்னு இருக்குது. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா எங்களுடைய இதுக்கு வந்து நாங்கள் வந்து 10 பேருக்கு வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் வச்சுருக்காங்க, நாங்கள் எப்படி போய் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிப்பாங்க. அதனால் வந்து இது முழுக்க வந்து எல்லாருடைய குறை இருக்குது. முக்கியமாக நாங்கள் பெற்றோருக்கு சொல்கிறது, உங்கள் பள்ளிக்கு போய் உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் போய் அதை விசிட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. சரிங்க சார். பத்மநாபன் சார், உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா முக்கியமான ஒரு இல்ல அவரு கல்வியாளரா ஆசிரியரா, ஏன்னா அவர் வந்து சொல்வாரு நான் வந்து ஒரு பெற்றோரா உங்ககிட்ட வந்து அவருடைய கருத்து கேட்டா 3 பேர் சரியா இருக்கும். சரிங்க சார். ஏன்னா வந்து அவரு சொல்லும் பொழுது நம்ம வந்து மறுக்க முடியல. அதனால அந்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. சரி, இப்போ என்ன அப்படின்னா சரியான அளவிலே எண்ணிக்கையிலான அந்த அசிஸ்டன்ஸ், அந்த ஆய்மாஸ் சொல்றவங்க அங்க இல்ல, அந்த குறைவான எண்ணிக்கையில் அங்க வேலை அமர்த்தப்படுகிறார்கள். அவர்களோட வேலைப்பளு காரணமாகத்தான் எத்தனை குழந்தை வந்தாங்க எத்தனை குழந்தை போனாங்கன்றத பார்க்க முடியல அப்படின்னு ஜாகிர் ஹுசேன் சார் சொன்னார். இந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபெக்ட்ஸ் அப்படின்றதா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம். இல்ல அந்த பள்ளிகளுக்குள்ள பெற்றோர்கள் போக முடியல, அங்க பார்க்க முடியல, அந்த குழந்தை காணோம் அப்படின்றத உடனே அவங்க கண்டறிஞ்சிருந்தாங்கன்னா, இல்ல டாய்லெட்டுக்கு போன அந்த குழந்தை திரும்ப வரல, கிரவுண்ட்ல விளையாடின குழந்தை ஒண்ணு காணோன்றதா உடனே கண்டுபிடிச்சிருந்தா இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்காது அப்படின்றத வந்து அவர் கருத்து தெரிவிச்சாரு. உங்களோட கருத்து என்ன? இறந்த குழந்தைக்கு ஆழ்ந்த இரங்கல், அந்த குடும்பத்திற்கு அந்த அனுதாபம். அதுக்கு 2012 நம்ம தெரியும், ஒரு தாம்பரத்தில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பள்ளி விபத்தில் ஒரு குழந்தை இறக்குறாங்க. இந்த பஸ்ல ஒரு ஓட்டை இல்ல அது மேலேயும் ஒரு தகரம் வச்சிருக்காங்க. ஆனா பள்ளித்தாளம் எல்லாமே விடுதலை பண்ணியாச்சு. 2004 கும்பகோணத்தில் உணவு தயாரிக்கும் முறையில் ஒரு விபத்து ஏற்பட்டதுனால 96 குழந்தைங்க இறந்தாங்க. இப்படி பலதும் சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளி கல்வியில மற்ற மாநிலங்களை விட சிறப்பா இருக்கு. கல்வியில பள்ளி கல்வியில் அது மாற்றுக்கருத்து இல்லை. இடைநிலையில் இல்லாம கிட்டத்தட்ட 100% நெருங்கிட்டு இருக்கோம். 98% 100% உயர்கல்வியில மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு உயர்ந்துதான் இருக்குது. அது மாற்றுக்கருத்து இல்லை. பெண்கள் படிப்பது தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் இருக்குது. ஆனால் இந்த விபத்து நடந்தது என்பதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பொறுப்பேற்க வேண்டும் என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை. இது நம்பர் 1. அட் த சேம் டைம் பள்ளி கல்வி தெரிவு பொறுப்பேற்கணும். அதான் அது வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல நான் அதில் தெளிவா பேசுறேன். அதாவது தமிழ்நாட்டில் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 37,000 ஸ்கூல் இருக்குங்க. கவர்மெண்ட் எய்டட் இருக்குது 8,400 இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி, ஐசிஐசி, ஐஜிசிஎஸ்சி, மெட்ரிக் சொல்லி 13,000 ஸ்கூல், 12,699 13,000 ஸ்கூல் இருக்கு. இப்போ நான் வந்து மெயினாக முதல்ல சொல்றது தனியார் பள்ளி அரசு பள்ளி நான் போகலை. முதல்ல பள்ளிக்கூடம். நீங்க இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தெரியும், அங்க கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்பத்திரிலையும் கேமரா ஒர்க் ஆகுது இல்லை, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கேமரா ஒர்க் ஆகுது இல்லை. நான் எந்த ஆஸ்பத்திரி நான் சொல்ல விரும்பல, பேரை சொல்ல விரும்பல, வேண்டாம் நான் சொல்ல விரும்பல. இப்போ இந்த தனியார் பள்ளிக்குள்ளே வருவோம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருவோம். எல்லா தனியார் பள்ளி நான் குறை சொல்ல விரும்பலை. நிறைய பள்ளிகள் சிறப்பாக பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. பள்ளி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் கான்செப்டே சேஃப்டிங்க, செக்யூரிட்டி. ஸ்டடீஸ் பின்னால் தான் போதும், முதல்ல சேஃப்டி.
நீங்கள் ஒரு அதாவது கார்பரேஷனில் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிரைமரி ஸ்கூல் அது ப்ரீ பிரைமரி ஸ்கூல் ப்ரீ பிரைமரின்னு சொல்லுவாங்க, நர்சரின்னு சொல்லுவாங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும் கார்பரேஷனில். முனிசிபாலிட்டியில் ஏக்கர் வருது. நீங்கள் வந்து பஞ்சாயத்துன்னு போகும்பொழுது 2 ஏக்கருங்கிறாங்க. சிபிஎஸ் ஸ்கூல் ஆரம்பினா 2 ஏக்கர். முதல்ல காம்பவுண்ட் வால் இருக்கலாம் முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வால். ஏன்னா அன்னோன் பர்சன் உள்ள வரக்கூடாது. நான் ஏன் கவர்மெண்ட் குறை சொல்றேன்னு சொல்றேன். முதல்ல மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் குறை சொல்றதுக்கான காரணம் சொல்றேன். சுற்றி காம்பவுண்ட் வால் போடப்படணும். 2வது சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருக்கணும். எல்லா வகுப்பறையிலும் இருக்கணும். எல்லா விளையாட்டு மையத்திலும் இருக்கணும். அதை மானிட்டர் பண்ணதுக்கு இந்த பள்ளி முதல்வரோ பள்ளி தாளாளரோ பண்ணணும். இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபயர் சர்டிஃபிகேட் சானிட்டரி சர்டிஃபிகேட் வருஷத்துக்கு ஒரு கொடுக்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஃபார்ம்டின்னு ஒன்று உண்டு, பில்டிங் லைசன்ஸ் 3 வருஷத்துக்கு ஒருக்க பில்டிங் லைசன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபயர் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். எத்தனை ரெஸ்ட் ரூம் இருக்குது, எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இருக்குதா, இந்த தீயணைப்பு சாதனங்கள் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து தான் ஃபயர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபயர் சர்டிஃபிகேட் சானிட்டரி சர்டிஃபிகேட் சொல்ல சுகாதார சான்றிதழ், தண்ணி வந்து வாட்டர் கரெக்டாக இருக்குதா, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணணும். எங்கேயாவது லீக்கேஜ் எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் இருக்குதா செக் பண்ணப்போ தான் வருஷத்துக்கு ஒருக்க இது ரூலே இருக்குது. இது வந்து அரசு பள்ளியில் மட்டும் இல்லை, தனியார் பள்ளியிலும் யார் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். அது சிபிஎஸ்சினாலும் சரி, ஐசிசினாலும் சரி, ஐஜிசிஎஸ்னாலும் சரி, மெட்ரிக்னாலும் சரி. அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவோம். நம்ம கேஜி சொல்கிறாங்க, எல்கேஜி அந்த குழந்தை. பொதுவாக கேஜி டைமிங் எனக்கு தெரியுது, என்னுடைய அனுபவத்தில் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிலாம் ஹாஃப் டே தான் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒரு கேர்டேக்கர், சார் நம்ம நண்பர் அழகாக சொன்னாங்க, ஆயா ஒரு கேர்டேக்கர் வேணும். ஒரு டீச்சர், ஒரு ஆயா. ஒரு குழந்தை ரெஸ்ட் ரூம் பொழுது அந்த ஆயா பார்ப்பாங்க, யார் போகிறா யார் வாரா, அது கணக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் பிடி பீரியட் உண்டு, அவங்களுக்கும் ரைம்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் மைதானத்துக்கு கூட்டு போடும் பொழுது கேர்டேக்கர் தான் கூட்டு போவாங்க, டீச்சரும் கூட போவாங்க. அங்கேயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அட்டண்டன்ஸ் நம்ம எடுக்கணும், காலையில் எடுக்கணும், அந்த பிள்ளைகள் ரிட்டர்ன் வராங்கன்னு கவனிக்கணும். அப்போ அது சரியாக பண்ணலைன்னா அது பொறுப்பெடுக்க வேண்டியது பள்ளி நிர்வாகம் தான், அதில் மாட்டுக்கிறது இல்லை. அரசாங்கிறது அவங்க வருஷத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது வெறும் அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, அந்த கரஸ்பாண்ட் ரூமில் உட்காந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் வரணும். முதல் பாயிண்ட் இல்ல ஸ்கூலுக்குள்ள வந்தா முதல்ல கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு போகணுமா, இல்ல பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போகணும். அதாவது பார்த்துட்டு மட்டும் இல்லை மேடம், அங்கே படிக்கிற பசங்க தாராளம் கேட்கலாம், அவங்க தான் உண்மையை சொல்லுவான். இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அவன் சொல்லுவான், இந்த சார் இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை கேட்டால் அவன் உண்மையை சொல்லிடுவான். இருந்ததுன்னா குறை இருந்துன்னா சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல் சிறப்பாக தான் பண்ணுறாங்க, எனக்கு அதில் மாட்டுக்கிறது இல்லை. இன்றைக்கெல்லாம் நீங்கள் பிடிஎம் நடக்குது. பிடிஎம்னா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங், ஓப்பன் டே 3 மாதம் இருக்க 2 மாதம் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் தாராளமாக பள்ளி முதல்வரையோ அந்த தாளாளரையோ பார்க்கலாம், வகுப்பாசிரியர் பார்ப்பாங்க. நிறைய ஸ்கூலில் ஆர்கியூ பண்ணுவாங்க, ஏன் இந்த ஃபெசிலிட்டி இல்லை. டைரெக்டாக அந்த பிரின்சிபலுக்கு கவனத்துக்கு கொண்டு வருவாங்க, கரஸ்பாண்டி கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அவன் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா அவன் கண்டிப்பாக அவங்க போராட்டம் மெயிலாம் அவன் அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்கள்ல ஓப்பன் டே பிடிஎம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த இடங்கள்ல நடக்குது சார். ஆனா இப்ப சார் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் தரப்பிலிருந்து அந்த விழிப்புணர்வு இருக்கா? எல்லாரும் அந்த மீட்டிங்க்கு வராங்களா, வந்து பேசுறாங்களா, நேரா வராங்க, ரெஜிஸ்டர்ல சைன் பண்றாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டையும் பேப்பரையும் வாங்கிட்டு எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, எனக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்காங்க. நீங்க சொல்ல கரெக்ட். நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு மேடம், அவங்க அழகா ஷேர் பண்றாங்க. சார் அந்த குறையெல்லாம் ஷேர் பண்ணா எங்க குழந்தை மேல வந்து ப்ராப்ளம் வந்துருமா, குழந்தை த்ரெட்டன் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. இப்போ வந்து டோட்டலாவே மாறிடுச்சு. இப்போ டோட்டல் நீங்க சொல்றது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷம், நானும் இந்த கல்வித்துறையில 30 வருஷமா இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷம் முன்னால சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். இப்போ டைரக்டாக கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த ஃபெசிலிட்டி இல்லை, ரெஸ்ட் ரூம் சரியில்லையே. டைரெக்டாக அந்த பள்ளி முதல்வருக்கோ கல்லூரி முதல்வருக்கோ தாளாளருக்கோ நேராக கொண்டு போகிறாங்க. இது சரியில்லை, அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்க தான் ஆன்சரபிள், அதில் மாட்டுக்கிறதே இல்லை. இதில் வந்து கவர்மெண்ட்டில் எனக்கு என்ன வருதுன்னா, அவங்க நீங்கள் கொடுக்குறீங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துறீங்க, ஃபயர் கொடுத்துருக்கீங்க, சானிட்டரி கொடுத்துருக்கீங்க, ஃபார்ம்டியும் கொடுத்துருப்பீங்க. ஃபார்ம்டிங் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் அதெல்லாம் பார்க்காமலே கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எப்படி தகரத்தை வச்சு மூடலாம், அந்த சம்பை அந்த கழிவு தொட்டியை எப்படி தகரத்தை வச்சு மூட முடியும்? ப்ராப்பராக சிமெண்ட் போட்டு ஸ்லாப்லாம் ப்ராப்பராக இருக்குதா, என்ன மழை பெஞ்சாலும் அந்த பில்லர் போட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அந்த ஒரு குழந்தை இறந்திருக்க வாய்ப்பே இல்லை. இது அரசாங்கம் மேலேயும் தவறு இருக்குது, மேனேஜ்மெண்ட் மேலேயும் தவறு இருக்குது. அதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லா தனியார் பள்ளியும்
தவறுன்னு சொல்றது எனக்காக ஏற்றுக்கணும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பத்மநாபன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த சம்பு, அதுக்கு மேல ஒரு தகரம், அதை சுற்றி ஒரு வேலி போடப்பட்டிருக்கிறது, அந்த வேலி மேல ஏறி அதுக்கு பிறகுதான் உள்ள விழுந்த மாதிரியான தகவல்கள் வந்து கிடைக்குது நமக்கு. இப்ப முதல்வர், தாளாளர் இருவருமே உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வகுப்பு ஆசிரியர் மட்டும் கைது செய்யப்பட்டு ஒரு வாரம் ரிமாண்ட்ல இருக்கிறாங்க, அவங்க சிறையில் அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்ப முக்கியமான விஷயம்னா, இதற்கு யார் பொறுப்பு என்ற சம்பவம் நிகழ்ந்த பிறகு இந்த மாதிரியான விவாத பொருளாக மாறுவதை விட இதற்கு முன்னர் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசாங்கத்தின் பொறுப்பு தட்டி கழிக்கப்பட்டு இருக்கிறது. பெற்றோர்களின் பொறுப்பு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறது. பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக இருக்கிறது என்பதுதான் மூவரின் கருத்துக்கள். அதையொட்டி தான் நான் பேசுவேன், நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் கேட்கிறேன். சார் சிவகுமார் சார் சொன்னாரு, அவருடைய பேச்சிலே ஒரு பயம் தெரியுது. ஏன்னா அசோசியேஷனுடைய பொறுப்பாளர் அவர். நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு என்ன ஆகுமோன்ற அச்சம் இருக்குது. அச்சத்தின் வெளிப்பாடாக அவர் அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றம் வைப்பதற்கு கொஞ்சம் யோசித்து பேசுகிறாரு. ஒரு 2 நிமிடத்தில் முடிச்சுட்டா தன் கருத்தை. சார் வந்து ஹுசைன் சார் வந்து முழுக்க பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஏற்க வேண்டியது தான். சோமு சார் சொல்கிறாரு நிர்வாகம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறார். 3 பேர் 3 கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய முக்கிய காரணம் என்னன்னா, 75% அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். 25% இந்த 3 பேரும். இவர்களுக்கு இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணல, அங்கே அட்டன் பண்ணல, இங்கே அட்டன் பண்ணலன்னா அவங்க கட்ட வேண்டிய ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதாது, 16 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ண முடியும். அந்த மாதிரி ஓடுகின்ற இந்த காலகட்டத்தில் அரசாங்கம், இப்போது ஹுசைன் சார் சொன்னார், அது ஒரு வியாபாரமயமாயிடுதுன்னு சொல்கிறார். உண்மைதான். ஹோட்டல்லாம் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் போலன்னா இஷ்டத்துக்கு கெட்டு கூட்டு ஆகிடும். அதே மாதிரி ஒரு டெய்லி பாருங்கள் பட்டாசு, இன்றைக்கி ஒரு வெடிப்பு, இன்றைக்கி விட்டுடுங்க, இன்னொரு இந்த வாரத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இன்னொரு பட்டாசு வெடிக்கும். அதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய மெத்தனம். அரசாங்கம் தன்னுடைய கடமையை துரிதமாக செய்யணும். அரசாங்கம் என்று நீங்கள் குற்றம் சாட்டுவது மாநில அரசாங்கம், மாநில அரசு தான், மாநில அரசு தான் பொறுப்பேற்கணும். அதுவும் குறிப்பாக அந்த மகேஷ் என்பவர் பொறுப்பேற்கணும். ஏனென்று சொன்னால், தயவு செஞ்சு நம்மளுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் தேர்தலுக்காக மட்டும் பார்த்துட்டு இருந்தா நிச்சயமா இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இது மரணம் சொல்றோம். ஆனா அந்த பெற்றோர்களும் அந்த பெற்றோர்களோட உறவினர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மரணம் இல்லை, இது இயற்கை மரணம் அல்ல, விபத்து அல்ல, இது வந்து என்னமோ சந்தேகம் இருக்குன்னும் போது உடனடியா இது எப்போ வந்தாலும் அந்த தாளாளர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நெஞ்சு வலி வந்துருது, அந்த இது வலி. தயவு செய்து ஆசிரியர் பாவம் என்ன பண்ணுவார், அவர் ஒரு சம்பளக்காரர், அவரை தூக்கி கைது பண்ணி என்ன பிரயோஜனம்? தாளாளரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி அவங்க என்ன சொல்றாங்க, பெற்றோர்கள் அந்த குழந்தை சாப்பிட்ற பழக்கம் டிஃபன் கேரியரில் எப்போவுமே அரைகுறையாக தான் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுமா. ஆனால் இந்த தடவை முழுமையாக அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக காலியாக இருக்கான். அது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. தாய்க்கு தெரியும் இல்லையா, உன்னிப்பாக கவனிக்கிறாங்க இல்லையா, எப்பவுமே தன் குழந்தை எவ்வளோ உணவு வைத்தாலும் அதில் 1/4 பகுதி 1/2 பகுதி வெயிட் பாக்கி வைத்து தான் விட்டுடும். ஆனால் இந்த தடவை முழுமையாக அந்த டிஃபன் பாக்ஸ் கிளீனாக இருக்குன்னும் போது தே ஹேவ் தேர் ஓன் டவுட்ஸ். அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னா அரசாங்கம் தன்னுடைய கடமையை விசாரணையை சரிப்படுத்தணும். அதே சமயத்தில் சோமு சார் சொன்னார், லைசன்ஸ் ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை, 3 ஆண்டுக்கு ஒரு தடவைன்னு. ஆண்டுக்கு ஒரு தடவை, 3 ஆண்டுக்கு ஒரு தடவை இருந்தாலும் கூட நடுவில் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே கடன்னு அதில் ஃபோக்கஸ் ஆகும். அந்த ஃபோக்கஸ் அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே பாலியல் பிரச்சனை. நம்ம அரசுக்கு பாலியல், நேற்று கூட ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருக்காரு, இது திராவிட மாடல் அரசா இல்லைன்னா பாலியல் மாடல் அரசான்னு போடுற அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை பெறுகின்ற ஒரு மீம்ஸ் பெறுகின்ற ஒரு அரசாங்கம் மாறிக்கொண்டு வருகின்றது. அதை தயவு செய்து எதிர்காலத்தில் இது போன்ற குழந்தைகளுக்கு பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், 10 வயசு பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்குமா, அதுக்கு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டே தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணி சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அரசாங்கம் வந்து சிபிஐக்கு அப்பீல் போகுது. ஏன் போகுது? குற்றவாளிக்கு சப்போர்ட்டா அரசாங்கமே போற வேலையே பயிரை மேய்கிற கதையா இருக்கு. தயவு செய்து ஒரு மிகப்பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி, யார் அந்த சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த சார்னு ஒருத்தர் பேசுனாங்கன்னு அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சார் யாருன்னு கேட்டால், பத்திரிகையில் பெரிய நக்கீரன் பத்திரிகையினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆசிரியர் சொல்றாரு,
அது வந்து ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு 3rd கிரேடட் கிரிமினல், அவனுடைய தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு சார்னு சொல்லி காப்பாற்றுவான். இப்போ ஒரு பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்து அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செய்து நம்முடைய ஒட்டுமொத்த பார்வையும் சந்தேக பார்வையில் இருக்கணும். அங்கே நல்லது நடந்தால் சந்தோஷம், ஆனால் தவறு நடந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டியது, தவிர்க்கப்படக்கூடாது. நீங்க சொல்லுங்க பத்மநாபன் சார் சொன்ன மாதிரி குற்ற உணர்ச்சியில் தான் அனைத்து பள்ளிகளின் தாளாளர்களும் முதல்வர்களும் இருக்கின்ற ஒரு சூழல் நிகழ்ந்திருக்கிறது. இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது, அந்த ஃபயர் இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அது எந்தவித சான்றிதழா இருக்கட்டும், அதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது ஏதோ பேரளவிற்கு வாங்குகின்ற ஒரு சான்றிதழாக மாறிவிட்டது. ஏன் சடங்காக மாறிவிட்டது? ஏன் தினந்தோறும் பள்ளிகளை யாரும் இன்ஸ்பெக்ஷன் செய்வது இல்லை? அந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்கள், அந்த பள்ளியில் இருக்கின்ற அசிஸ்டன்ட்ஸ் தினம் காலையில ஒவ்வொரு வகுப்பறையாக வந்து எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜாகிர் ஹுசைன் சார் சொன்னார். அது நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? மேடம், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க லைசன்ஸ் கொடுக்கும்போது ஒன்ஸ் வராங்க, பள்ளிக்கூட வருஷத்துக்கு ஒருக்கா லைசன்ஸ் நம்ம எடுக்கிறோம். அது எப்போனாலும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து என்னன்னா, இது வந்து ரெகுலராக வந்து ஒரு ஒன்ஸ் இன் 3 months வந்து ஆக்சுவலாக கமிட்டிலாம் போட்டிருக்காங்க, ஏற்கனவே கமிட்டிலாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாகன விபத்து நடந்தது, குழந்தை ஒன்று வண்டியிலேருந்து கீழே வந்து இறந்துட்டாங்க ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க டிரான்ஸ்போர்ட்டில், கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது, ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து இப்போ அது நிறைய வந்து இப்போ அதை சால்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் அது வந்து இப்போ நடக்காமல் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். நான் ஒரு பேரண்டா யோசிக்கிறேன். நான் அந்த குழந்தைக்கு நான் வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன், தனியார் சங்கம், அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கலங்க. நான் ஒரு பேரண்டா தான் நான் அதை பேசுறேன். எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்கூல்லயும் வந்து அது ஒரு ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு போட்டோ எடுத்து என்ன கண்டிஷன்ல இருக்கு, இப்போ வந்து என்னென்ன புரோட்டோகால் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு ஒரு தனியா ஒரு குழு ஒன்று அரசாங்கம் ஒன்று அமைச்சு அதை வந்து பரிசீலனை பண்ணலாம். இல்ல சார், அரசாங்க குழுவை பத்தியே பேசலங்க சார். அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அந்த பள்ளி நிர்வாகம் இதையே வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்றத பார்த்து சரி பண்ணல அப்படின்றதுதான் இங்க இருக்க கல்வியாளர்களோட கேள்விகளாக இருக்கிறது. அதுதான் மேடம். தனியார் பள்ளி சங்கத்தினுடைய நிர்வாகியா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். நீங்க உங்களுடைய மெயின்டெனன்ஸை ரொம்ப பக்காவா பண்ணணும் சார். ஏன்னா ஒரு வீட்டில் என்னுடைய வீட்டில் ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை இருக்கு. ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட கண் அசைஞ்ச ஒரு ஆபத்து வர்ற ஒரு சூழல் இருக்கும் போது ஒரு 3 வயது பிள்ளை ஒரு தனியார் ஸ்கூல்ல இருக்குன்னா தகரம் இருக்கு, தகரம் வந்து இத்து போச்சு, அது மாத்திட்டாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? நீங்களே சொல்றீங்க, இரங்கல் தெரிவிக்கிறீங்க, எனக்கும் ஒரு குடும்ப தலைவன் சொல்றீங்க, குழந்தை மேல அக்கறை இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அது செயல்ல இருக்கணும்ல சார்? ஏன்னா உங்களுடைய வார்த்தை ஒரு தனி மனிதர் வார்த்தை இல்லை, ஒரு தனியார் ஸ்கூலுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியா நீங்க பேசுறீங்க. தயவு செய்து அரசாங்கம் எவ்வளவு தவறு இழைக்கின்றதோ அதற்கு இணையாக நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஒரு ஃபீஸ் கட்டலன்னா வெளியில் அனுப்பிச்சிடுறீங்களே, 9th ஸ்டாண்டர்ட்ல டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்களே உங்களுடைய 100% மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நீங்க சுயநலமா இருக்கும்போது இந்த பொது நலத்திலும் நீங்க அக்கறை காட்டணும் இல்லையா சார்? நீங்க ஒரு ஆங்கிள் பாக்குறீங்க சார், சுயநலமெல்லாம் இல்லைங்க சார். ஃபீஸ் வாங்குறதுன்றது வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து பேரண்ட்ஸால வந்து கிராமங்கள்ல பள்ளிக்கூடம் எல்லா பள்ளிக்கூடம் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு நண்பர் பேசினாரு. ஏன்னா இப்போ நிறைய பள்ளிக்கூடம் எல்லா பள்ளிக்கூடம் ஒரே மாதிரி இருக்காதுங்க. இன்கம் வந்து வர்றதை வச்சு நடத்த முடியாம நிறைய பள்ளிக்கூடம் நீங்க மூடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட் மட்டும் தான் இப்போ நம்ம பாக்குறோம். அது வந்து இன்னும் நல்ல முறையில 10ஆம் தேதி திருச்சியில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துறோங்க. பாதுகாப்பு எப்படி பள்ளிகளை வந்து நம்ம கொண்டு போகணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், நடைமுறை எப்படி படுத்தலாம், இந்த மாதிரி நிகழ்ச்சி மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி சங்கம் தமிழ்நாடு தனியார் பள்ளிக்கூட சங்கம் வந்து 10ஆம் தேதி திருச்சியில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அனுப்பிச்சு ஒரு பாதுகாப்பு விஷயம் பேச போறோங்க. அது ரெகுலராக எல்லா பள்ளியும் சுற்றறிக்கை நாங்கள் அனுப்ப போறோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம், ஒரு குழு அமைச்சு நாங்கள் பண்ணலான்னு இருக்கோங்க. சரிங்க சார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி இந்த ஃபீஸ் கட்டாத குழந்தைங்களை எல்லாம் வெளியே அனுப்புறதெல்லாம் இப்ப கிடையாது. எந்த அளவுக்கு அதுவும் கோவிடுக்கு அப்புறம் வந்து இருக்கிற அந்த வருமானத்தை வச்சு அந்த பள்ளியை நடத்துறதே கேள்விக்குறியாக இருந்தாலும் தரமான கல்வியை கொடுக்கறதுல தான் நாங்க எல்லாம் வந்து முனைப்போட இருக்கோம்னு சொன்னீங்க. முக்கியமா சிவகுமார் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சான்றிதழ் அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது யார்?
தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது மத்திய அரசா மாநில அரசா? ஏனென்றால் என்ன நடந்தாலும் மாநில அரசை குற்றம் சாட்டுவது நடைமுறையில் இருப்பதால் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய கட்டாயமாகிறது. மேடம் இதுல 2 விஷயம் இருக்கு மேடம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளி, நடுநிலை பள்ளிகள் இருக்கு, நர்சரி பிரைமரி இருக்கு. இது வந்து தமிழ்நாடு அரசு தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ஓசி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. வந்து மத்திய அரசு தாங்க வந்து ரெகக்னேஷன் இது அஃபிலியேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் நடக்கிற ஸ்கூல் எல்லாமே வந்து அதுக்கு கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூல் வந்து மெட்ரிகுலேஷன், நர்சரி பிரைமரி இந்த மாதிரி ஸ்கூல் தான் வந்து தமிழ்நாடு வந்து அரசு வந்து அதை இது பண்ணிக்கிறாங்க, ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. சரிங்க சார், ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வருது பிரைமரி, நர்சரி அண்ட் மெட்ரிக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிபிஎஸ்இ மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தோட. ஜாகிர் ஹுசேன் சார், இப்போ திருச்சியில கூட 10ஆம் தேதி வந்து நாங்க வந்து மாநாடு போட போறோம். ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் என்ன மாதிரியான விதிமுறைகளை எல்லாம் அவங்க வந்து பின்பற்றணும், பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யணும், ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ஸ்ரீமதி அவங்களே இந்த நேரத்தில் நம்ம அந்த பள்ளி வளாகத்தில் நடக்கின்ற அந்த பொறுப்புகளுக்கு அது என்னதான் ஆக்சிடென்ட் என்ற பெயரால் அதை வந்து நம்ம கடந்து போனாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி வாய்மூடி மௌனமாக இருப்பதோ இல்ல அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பதோ தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது சார் சொன்ன மாதிரி இது வந்து கடைசியாக இருக்கணும் அப்படின்றத எல்லாரோட எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது யார்? இல்லை, தனியார் பள்ளின்னு பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப இடத்துல வந்து பேரண்ட்டை கூட ரொம்ப சுதந்திரமாக உள்ள விட மாட்டாங்க. எதுக்கு கூட அங்கே போகிறீங்க போகிறீங்க கேட்குற லெவலுக்கு இருக்குது. இப்போ அரசு பள்ளினா அரசு பொறுப்புன்ற மாதிரி தனியார் பள்ளியில் அவங்களுக்கு வந்து தாளாளர் தான் பொறுப்பு, அது கரஸ்பாண்டன்ட் தான் அவருக்கு பொறுப்பு. ஏன்னா அதனுடைய லாப நஷ்டம் யார் பார்க்குறா? பிரின்ஸ்பால்ன்றது அவங்க ஒரு பேருக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க, அது அவங்களால தான் இருப்பாங்க. டீச்சர்ன்றது சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. நாம் என்ன சொல்ல வரோம், அவரவரது கடமையை நேர்மையாக பொறுப்பாக செய்யுங்கன்னு சொல்ல வரோம். டீச்சராக இருக்காங்க, எனக்கு கம்மி சம்பளம், அல்லது 10 பேருக்கு டீச்சர் இடத்துல 5 பேர் தான் போட்டிருக்காங்கலாம் குறை சொல்லிட்டு கூடாது. 5 பேர் தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. எங்கே உரிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணணும். நம்ம வாட்டுக்கு எல்லாமே வாய் மூடி மௌனியாக இருந்துட்டு நாளைக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆசிரியர் தான் பள்ளிக்கூடம் ஆக்கியிருக்காங்க. அப்போ யாரும் அந்த ஊருக்கு இளைத்தவன் அந்த ஆண்டின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தவிர இதில் தாளாளர் வந்து அவங்க தானே பொறுப்பு. ஏன்னா எல்லா பள்ளியிலையும் லாப நஷ்ட கணக்கெல்லாம் இருக்குதில்ல. ஆனால் இவங்க சலுகை அனுபவிச்சுக்கிறாங்க. ஒரு 10 பேர் வேலை பணியாளர் போகிற இடத்துல 5 பேர் போடுவாங்க, 4 பேரை போடுவாங்க, மீதி பேரை போடாமல் அந்த காசு உங்களுக்கு மிச்சம் தானே. அந்த ஆனால் இப்போ உங்களுக்கு என்னென்னா ஐடியில் உங்களுக்கு கொடுக்குற வேறு கணக்காக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சொல்லுவாங்க என்னால் நடத்த முடியாமல் நாங்கள் லாபம் இல்லாமல் நாங்கள் நஷ்டப்பட்டு நடத்தோம். நஷ்டப்பட்டு ஏன் நடத்துறீங்க? ஒப்படைச்சிட்டு போங்க. சேவையாச்சே சார். சேவைன்னு சொன்னா அதை உண்மையா நேர்மையா முழுமையா செய்யணும். அதை விட்டுட்டு நாங்க சேவை செய்யறோம் சும்மா சொல்லிட்டு வரீங்களே தவிர சார், கல்வி தந்தைகள் கல்வி சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இந்த இடத்துல மறந்து போயிடுது. கல்விக்கு தந்தைலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நமக்கு நாமளே அப்படியே பெருமைப்படுத்தி அவங்க தனக்கு தானே 4 பேரை சொல்லி என்னை பத்தி கூப்பான்னு சொல்லி கூவுறதை தவிர கல்வி சேவைன்னு சொல்ல அந்த காலத்துல எவ்வளவு பேர் என்னமோ செஞ்சிருக்காங்க, வெளியில பேர் வரலையே. அப்படிதானே பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறவங்க 10 வருஷத்துல கல்லூரி ஆரம்பிக்கிற லெவலுக்கு வந்துருது. எங்க இருந்து வருது அந்த பணம்? மாணவர்களும் அந்த இடத்துல இருக்கிற மக்களும் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, மூட நம்பிக்கை, கண்மூடித்தனமான நம்பிக்கை. இவங்க எல்லாம் நான் தான் சொல்லுவேன், 100 பேர்ல 10 பேரை பெருசா காட்டி விளம்பர பதாக வச்சுட்டு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து என்னென்ன மூலம் சொல்லிட்டு இருக்கிறது. சார், பள்ளிகள் மீது உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? அப்போ பள்ளிகள் மீது நம்பிக்கை இருக்கு, அந்த பள்ளிகள் நடத்துறவங்க மேல நம்பிக்கை இல்லை. அவங்க பொறுப்பா இருக்கணும்னு சொல்ல வர்றோம். யாருக்கு அந்த தனி மனித பொறுப்பே இல்லையே. என்னமா சம்பவம் நடந்தா யாரால தப்பிக்க முடியும் தப்பிச்சிடுறாங்க. யாராவது கடைசியில் யார் இழிச்ச வேணா அவன் மாட்டிக்கிறாங்க. இல்ல அந்த பள்ளி தாளாளர் பொறுப்பு. ஒரு 2 பேரை நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. இப்ப ரொம்ப இடத்துல என்ன தெரியுமா செய்வாங்க, ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா இது எங்க பள்ளி எங்களுடைய சங்கத்தில் இவங்க கிடையாதுன்னு. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த அரசியல் மாதிரி தான் இது. ஏன்னா தப்பு செஞ்சாங்கன்னா இவங்க எங்க கட்சி சேர்ந்தவன் கிடையாது, அதுக்கு மேலே நாங்கள் வந்து கட்சி நீக்கிட்டோம் அல்லது முன்னே அவரை நீக்கிட்டோம், இல்லை இப்போ நீக்கிறோம்னு சொல்கிற மாதிரி பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிறது எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி. இது வந்து கல்வி குழந்தைகள், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கல்வி குழந்தைகள்னு சொல்லும்போது எவ்வளோ பொறுப்போடு பண்ணணும். சேவைன்ற உண்மையான சேவை இதுதான் சேவை. கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை தான் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சேவை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கடவுள்கிட்டே நேர்மை இருக்கிறதில்ல, குழந்தைகள்கிட்ட நேர்மை இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம ஏமாற்றிட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் சொல்ல வர்றது, நீங்கள் நடத்த முடியல அப்படின்னா விட்டுட்டு போங்க, அரசு நடத்தும். அரசு நிறைய வேலை செய்யணும். அரசு அரசு என்ன சொல்லுது, நாங்க பள்ளி வச்சோம், கடை விரித்தோம், கொள்வார் இல்லைன்ற மாதிரி நாங்க பள்ளி வச்சா சேர மாட்டாங்க, தனியார் பள்ளிட்ட போறாங்க, அந்த பள்ளியை மூட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக. அதனால இந்த மோகங்களை, தனியார் பள்ளியில் உள்ள மோகங்களையும் இந்த விளம்பரத்துல வர்ற மோகத்தையும் அதனால சொல்லிட்டேன், பெற்றோர்கள் விழிப்போடு இருக்கணும். பெற்றோர்கள் தனக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு நினைக்கணும்.
பிள்ளையை கொண்டு போய் பள்ளியில் போய் சேருங்க, ஜெயிலில் போய் சேர்க்காதீங்கன்னு நாங்கள் சொல்ல வர்றோம். அதே நேரத்தில் அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்குது. ஆனால் அரசுன்ற யாரை சொல்கிறது? அதிகாரிகள் எல்லா இடமும் சொன்ன மாதிரி கரப்ஷனாக தான் இருக்காங்க. யாரும் அந்த பொறுப்போட இல்லை. யாராவது விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்லவர் எங்கிட்ட இருப்பாங்க, அவங்க பந்தாரப்படுவாங்க, ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. நீ எப்பவும் போல நீ மட்டும் நல்லவனாக இருக்க முடியுமா? நீ வெளியே போ, நாங்களாம் இப்படி தான் இருக்கணும் இந்த சாக்கடைன்ற மாதிரி இருக்குது. இதில் மக்களுக்கு எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்குது. இது யாரும் போகிற போக்கில் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் சொல்லி பிரிச்சுட்டு அதோட ஃபைலை தூக்கி அப்படி மூடிட்டு போகிறதில்ல. அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கோம்னா நேர்மையாக உண்மையாக நம்ம இது பண்ணணும். ஒரு திரைப்படத்தில் பாடல் முன்ன வந்த மாதிரி இதயத்தை திறந்து நியாயத்தை பேசு வழக்குகள் முடிவாகும், இருக்கின்ற பகையை வளர்த்திடத்தானே வாதங்கள் துணையாகுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உண்மையை பேசவே மாட்டேங்கிறோமே. சரிங்க சார். சோமசுந்தரம் சார், நீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்கு சுற்றி பார்த்தாலும் கடைசியில் அங்கு பலிகடா ஆக்கப்படுபவர்கள் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் எனக்கு சம்பளம் குறைவா இருக்குன்னு வேலை சரியாக செய்வதில்லை, பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் பணிகளை சரிவர பார்ப்பதில்லை. அப்படி இந்த மாதிரி ஏதேனும் தவறு நிகழ்ந்தால் அங்கு பலிகடா ஆக்கப்படுகிறார்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் மாணவர்களை மதிப்பெண் எடுக்க வைக்கும் எந்திரமாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்பொழுது ஆசிரியர் சமுதாயத்தை நோக்கி வீசப்பட்டிருக்கிறது. அந்த அம்புகளுக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக என்ன பதில் சொல்ல போகிறார்? ஆசிரியர் பணியே அறப்பணி, அதில் ஒன்னே அர்ப்பணி, அது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதுக்காக வெறும் ஆசிரியரை மட்டும் இதில் பலிகடா ஆக முடியாது, நிர்வாகமும் பொறுப்பெடுத்து தான் ஆகணும். நிர்வாகத்து மேலதான் 90% தவறு, இதை மாற்றுக்கிறது இல்லை. அதே போல அரசாங்கத்து மேலேயும். அதாவது இந்த கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் ரோல் என்ன அப்படின்னா, காலையில் ஒரு 8:30 ஸ்கூல் இல்லை 9 o'clock ஸ்கூல்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்துடுவாங்க. வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பாங்க இந்த பிரின்சிபல் ஆர் கரஸ்பாண்டன்ட். எங்கெங்க எப்படி சேஃப்டி இருக்கா முதல்ல ரவுண்ட் அடிக்கணும், எல்லா கிளாஸ் ரூம் போகணும், அதுக்கப்புறம் தான் கேபினுக்குள்ளே போக முடியும். இப்போ இந்த சம்பவத்தில் அந்த தொட்டி அந்த மூடி சரியில்லை, தகரத்தால் மூடி இருக்கு, இல்லை பேப்பரால் மூடின்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? அஃப்கோர்ஸ் அந்த பள்ளியினுடைய தாளாளர், அந்த பள்ளியினுடைய முதல்வர், பள்ளியினுடைய செயலாளர், அவங்க தான் பொறுப்பு எடுக்கணும் என்பதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அரசாங்கம் என்ன தவறு இருக்கு? நீங்கள் அதை நீங்கள் வருஷம் சரி கொடுக்குறீங்க, வருஷம் உங்களுக்கு டிஓ இருக்கிறாங்க, சிஓ இருக்கிறாங்க. மேடம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, சிபிஎஸ்சியை பொறுத்தவரை மத்திய அரசு மட்டும் இல்லை, மாநில அரசும் ஒன்ஸ் இன் 3 years அவங்களும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், நான் ஒத்துடுறேன். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகக்னிஷன் இல்லாமல் நீங்கள் பள்ளியை நடத்த முடியாது. சிபிஎஸ்சினாலும் சரி, ஐசிசினாலும் சரி, ஐஜிசிஎஸ்னாலும் சரி. அப்படி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது, வருஷம் ஃபயர் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது, வருஷம் சானிட்டரி கொடுக்கும் பொழுது, ஃபார்ம் டி கொடுக்கும் பொழுது, 3 வருஷத்துக்கு ஃபார்ம் டி தாசில்தார் வராரு வந்து கொடுக்கணும். அப்போ என்ன பில்டிங் செக் பண்ணீங்க? அது ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிருக்கணும். நீங்கள் பக்காவாக கான்கிரீட் இருந்திருந்தால் அது எப்படி உடையும்? அதான் கேள்வி. அப்போ இங்கேயும் ஒரு தவறு இருக்குது, மேனேஜ்மெண்ட் மேலேயும் தவறு இருக்குது. அதுக்காக நான் ஒட்டு மொத்தமாக எல்லா தனியார் பள்ளியும் குறை சொல்ல நான் தயாரில்லை. நிறைய பள்ளிகள் சிறப்பாக இருக்குது, பேரண்ட் மேலேயும் தவறு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜேஇ கோச்சிங் இருக்கா, அவங்க கேள்வி, நீட் கோச்சிங் இருக்கா, பையன் எதா ஆக போகிறான், அவன் லாயராக போகிறவனுக்கு இதுக்கு நீட் வேணும், அந்த அவேர்னஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் இல்லை. நீட் கோச்சிங் இருக்கா, ஜேஇ கோச்சிங் இருக்கா, சேஃப்டி இருக்கான்னு கேட்கறது இல்லை. எக்ஸ்ட்ரா எவ்வளோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லி தராங்க, எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் சொல்லி தராங்க இருக்கான்னு கேட்கறது இல்லை. ஜேஇ கோச்சிங் இருக்கா, நீட் கோச்சிங் இருக்கா, இதுதான் அவங்களுடைய கேள்வி. அதை நீங்கள் அந்த பேரண்ட் சைடில் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட், பேரண்ட் இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து வாழ்க்கையில் சாதிக்க முடியும். என்ன பொறுத்தவரை மேடம், அரசு பள்ளியில் படித்தவங்களும் சாதித்தவங்க நிறைய இருக்கிறாங்க, ஐஐடியில் படித்தவங்களும் சாதிக்காமல் இருக்கிறபடியும் நான் மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன். எல்லா பள்ளிகளும் ஈக்குவல் தான். கல்விங்கிறது மதிப்பெண்ணுக்கானது மட்டும் இல்லை, மதிப்பான வாழ்க்கையை வாழ்வது தான் கல்வி. பட் இந்த குழந்தை இறந்ததில் மிகப்பெரிய வருத்தம். இது வந்து நிறைய ஒரு தலைகுனிவு. இது வந்து தமிழக அரசு மட்டும் இல்லை, எல்லா மாநிலமும் அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. 2014 உங்களுக்கு தெரியும், சில தனியார் பள்ளிகளில் நீச்சல் குளம் உண்டு, ஸ்விம்மிங் பூல் உண்டு, அதில் ஒரு மாணவி இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய விதிகள்லாம் கொண்டு வந்து யாரும் நீங்கள் நீச்சல் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. சில தனியார் பள்ளியில் ஹார்ஸ் ரைடிங் உண்டு, நான் அந்த பள்ளிக்கூடத்து பேரெலாம் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் எல்லாமே தடை செய்யப்பட்டது. ஸோ அரசாங்கம் தான் தடை செய்யறதுக்கு அவங்க அங்கீகாரம் உண்டு. நீங்கள் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, ஜேஇ கோச்சிங் சொல்லி நைட் 8 மணி நேரம் நடத்துகிறாங்க. அவங்க அகாடமிக்கு பார்க்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தது யார்? அரசாங்கம் தான். நீங்கள் அரசாங்கம் தான் கேட்கணும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னங்க, பள்ளிக்கூடம் ஒரு பையன் வந்து ஃபெயில் ஆனோம்னா அவன் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய தோல்வி சந்திச்சான்னா தோல்வியிலிருந்து வெளியே வரக்கூடிய உத்திகளை கற்றுக் கொடுக்கும் இடம் தான் பள்ளிக்கூடம். அவனுடைய திறமையை வளர்க்கும் இடம் தான் பள்ளிக்கூடம். அவனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது தான் ஒரு பள்ளிக்கூடம்.
நீங்கள் அவரை வந்து மதிப்பெண் இயந்திரமாக உருவாக்குறது, குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் தெரியும், அந்த பள்ளிக்கூட பேர் சொல்லணும்ல, நைட்டு 8 மணி வரைய மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஸ்கூல் டைமிங் 8:30 to 3 இல்லை 4, ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ஒரு 1 hour வைக்கலாம், 5. 8 மணி வரைய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப எப்படி அந்த பள்ளி வளாகத்தை பண்ண முடியும்? இது ஒரு கேள்வி. 8th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் 7th ல நடத்துவாங்க, 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல நடத்துவாங்க. உண்மையில சார் ரிசல்ட் கொடுத்ததா சார் சொன்ன மாதிரி தான் அந்த பள்ளி சரியான ரிசல்ட் 100% ரிசல்ட் கொடுத்தாதான் அந்த ஏரியாலயே அந்த ஸ்கூல் வந்து ஒரு பிரபலமான பள்ளியாக மாறுகிறது. அப்பதான் அட்மிஷன் வரும். அப்போ என்ன பண்ண முடியும்? நான் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறேன்னு அந்த பள்ளி சொன்னா எந்த பெற்றோருக்கும் பிடிக்கல. நல்ல மதிப்பெண்ணை கொடுக்கறோம், இந்த மாதிரி ஸ்டேட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்றோம், இத்தனை பேர் இத்தனை பெர்சன்டேஜ், அத்தனை பேர் அத்தனை பெர்சன்டேஜ் வைக்கிற அந்த போர்டை நம்பிதான் குழந்தைங்களை கொண்டு போய் விடுறாங்களே தவிர உள்ள இருக்க பாதுகாப்பை யாரும் பார்க்கல. நிச்சயமா சொல்ல போனா இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய அவமானம், தலைக்குனிவு நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி தான் முதல்ல, ஸ்டடீஸ் வந்து அதுக்கப்புறம் தான். ஆனால் மாணவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் பள்ளிக்கூடம், அது அப்படி இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அது 100% சொல்ல முடியாது. இங்கொன்றும் அங்கொன்றும் குறைகள் இருக்கிறது. அந்த இங்கொன்றும் அங்கொன்றும் இருக்கின்ற குறைகளும் தீர்க்கப்படணும். அதற்கு சோமு சார் ஆசிரியர் சொன்னது போல அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் பொறுப்பேற்க வேண்டும், பள்ளிக்கூட நிர்வாகமும் பொறுப்பேற்க வேண்டும், ஆசிரியர் பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை சீராக படிக்கிறதா, பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும். சரிங்க சார். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கும்பகோணம் தீ விபத்தாக இருக்கட்டும், இல்லை பேருந்து பயணமாக இருக்கட்டும், ஸ்ரீமதியோட விஷயமாக இருக்கட்டும், இப்போ லியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விவாதங்கள் வருகிறது. இப்போ சார் சொன்ன மாதிரி நாங்கள் திருச்சியில் ஒரு மாநாடு போடுகிறோம், சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட இப்போ மழைக்காலம் முடிந்த பிறகுதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ மழைக்காலத்தை இப்போதான் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஜாகிர் ஹுசேன் சார் கிட்ட தான் கேட்கணும், மழைக்காலம் முடிஞ்சு வந்திருக்கோம், ஏன் அந்த பள்ளியில் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லியும் அவங்க பார்க்காம விட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அந்த காரணம் அவங்க தான் சொல்லணும். என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொறுப்பு இல்ல, எல்லாமே வந்து சம்பவம் நடந்த பிறகு அது எதுக்கு யாருக்கு, அவங்க 2 பேரும் அவங்களோட உடல் நலனையே அவங்க பாத்துக்காதனால தான் இப்ப மருத்துவமனையிலேயே அவங்க அனுமதிக்கல. அதெல்லாம் கிடையாதுமா, எதா இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, விவசாயம் நம்மலாம் விவசாய பூமி தான். ஆமா, இங்க கேளுங்க, நர்சரி ஸ்கூல் நடத்துறீங்க, நம்ம என்னன்னா அந்த விவசாயத்துல பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு நர்சரின்னு சொல்றாங்க இல்லையா, நீங்க வாட்டு விதை ஊட்டிட்டு வந்துட்டா வீட்டுக்கு அப்படியே விளைச்சல் வந்துருமா? நம்ம கண்காணிக்கணும், டெய்லி போய் பயிரை பார்க்கணும், என்னென்ன பாதுகாப்பாக இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகள் விஷயம், அது நர்சரி ஸ்கூல் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்குண்டான எல்லாம் இருக்கான்னு பார்க்கணுமே தவிர, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வேற யாராவது அங்கே வைக்கணும், இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லை பார்க்கல 3 நாள் லீவ் விடுங்க. இதுல என்ன பிரச்சனை? இது ஹோட்டலாக இருந்தால் சீல் வச்சுட்டு வந்துடலாம், ஒரு நிறுவனமாக இருந்தால் சீல் வச்சிடலாம், ஏதோ ஒரு துணி கடை அந்த கடை இந்த கடை, இது வந்து பள்ளி எடுத்தன் கவுத்தன் முடிவு எடுக்க முடியாது. அதனால அரசாங்கத்தினுடைய கவனம் மிகப்பெரிய அறையில 45 ஹோட்டல்ல முடியலனா ஒரு நாள் சாப்பாடு இல்லாம போகும், சீல் வச்சிருக்காங்க, ஒரு நாள் பிள்ளைங்களோட கனவு பாதிக்கப்படும். கேள்விக்குறியாயிடுது. 45,000 கோடி வெளியில வரும்ல, நீங்க பள்ளியை வந்து மூடுறீங்கன்னா ஏன் மூடுறாங்கன்னு வெளியில மூடுற பேச்சே இருக்க கூடாது. பண்ணுங்க, அந்த நிர்வாகம் 45,000 கோடி அந்த எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு பள்ளியில என்ன எடுக்கணும் பார்த்துருக்க முடியும்? உங்களுக்கு பள்ளி நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க தானே பார்க்கணும் சார். அந்த அதிகாரி அதை தான் சார் பார்க்கணும், ஒவ்வொரு இதுலயும் பாத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும் இல்லையா? அதிகாரி ஓரளவு தான் பாப்பாரு, கொஞ்சம் வந்து எப்பயாவது விசிட் பண்ணும்போது என்னன்னு பாப்பாரு. அதுல பெரும்பாலும் அதிகாரியா சார் சொன்ன மாதிரி வந்து உள்ளே எல்லாம் போறது இல்லை, நேரம் கரஸ்பாண்ட் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, இத்தனை ஸ்கூலுக்கு நாங்க வந்து லைசன்ஸ் கொடுக்கணுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை எங்களை சுத்தி இவ்வளவு ஸ்கூல் இருக்குது, நாங்க ஆள் பற்றாக்குறை, நாங்க ஒரு நாளைக்கு 10 ஸ்கூலுக்கு போனா 10 ஸ்கூலுக்கு போய் பார்க்க முடியாதுல்ல, மற்ற வேலை இருக்குல்ல, இப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து தப்பிக்கிற தன்மை இருக்க தவிர அதுக்கு ஆளுகளை போடணும். முதல்ல அவரவர்கள் வேலையை அவங்க பொறுப்பாக செய்தாவே இந்த பிரச்சனை இல்லை. இவ்வளோ காலம்லாம் ஏன் இல்லை, வருஷம் மழை பெஞ்சு தான் இருக்குது. இப்போ அந்த காலத்துலாம் மழை பெய்யலையா? அப்போலாம் ஒரு பொறுப்பு இருந்துச்சு. ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா இதான் முறையானு கட்டுவாங்க, அதே மாதிரி அதை கண்காணிப்பாங்க. இன்றைக்கி கான்ட்ராக்ட் விட்டு என்னத்தையும் பண்ணிட்டு போகிறான்னு விட்டுறாங்க, அவங்களுக்கு எதுக்கும் பொறுப்பு இல்லை. இன்னும் பாருங்கள், எந்த பள்ளியில் எந்த ஆசிரியர் இருக்காங்களோ, எந்த நிர்வாகம் இருக்கோ, அவன் அந்த பள்ளியில் அவன் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. வேறு நல்ல அது அதோட உயர்வான பள்ளின்னு பார்க்குறாங்க. என்றைக்கு தன்னுடைய பள்ளியில் தன் பிள்ளைகளை தன்னுடைய சொந்தக்காரன் பிள்ளைகளை மூலம் சேருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், யாருக்கோ வருது நமக்கு என்ன இருக்குது, நம்ம தான் சேஃப்டியாக போகிறோமே, படித்தோன்னா அமெரிக்கா போகணும்னு நினைப்போம், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்போம். ஏன் இந்தியா நமக்கு பிடிக்காது, ஆனால் இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியா எக்கடி கட்டால் நமக்கு என்ன? இந்த மாதிரி மோகத்தை வளர்க்குறது இந்த மாதிரி தனியார் பள்ளிகள். அவர் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி, ஐசிஐசி, அப்புறம் வந்து என்னென்னமோ
என்னென்னமோ இருக்கோ உடனே நீங்கள் இங்கே படிச்சு ஐசிஐசியில் படிச்சீங்கன்னா உடனே நீங்கள் லண்டனில் வேலை கிடைக்கும், இதை படிச்சிங்கன்னா அமெரிக்காவில் உடனே ஸ்பேஸுக்கு, உடனே ராக்கெட்டுக்கு உடனே போயிடும். இப்படி சொல்லி விளம்பரத்தை பண்ணி தான் பண்ணுறாங்களே தவிர இந்த பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இது முழுக்க அந்த பள்ளி நிர்வாகம் அரசை வந்து 19 சொல்லி தப்பிச்சுட்டு போக முடியாது. அரசுன்றது யார்? நாம தான் அரசு. ஏன் மோசமான அரசு இருக்குது? மக்கள் மோசமாக இருக்காங்க. நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுன்னு நம்மளை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள், நம்மளை ஆளக்கூடிய இது. நம்ம மோசமாக இருந்தால் அரசு மோசமாக தான் இருக்கும். அரசு நிர்வாகம் பண்ணுறவங்க மோசமாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து ஒவ்வொருத்தவனுக்கும் அவரவர்களுடைய பொறுப்பு வந்து செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஏன் என்னவோ நான் அதை இப்போ கரெக்டாக பார்க்கணும், முழுமையாக பார்க்கணும், அதை வந்து என்னுடைய நேர்மையாக பார்க்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் இன்னொருத்தட்ட கையை காட்டிட்டு போயிடும். அரசாங்க ஊழியர்கள் நேர்மையற்ற நிலையை கைவிட வேண்டும்மா, அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, கேமரா ஒர்க் பண்ணலன்னு சொல்லி சர்வசாதாரணமா கடந்து போறாங்க. சரிங்க சார், நிறைவான கருத்து வாங்கிடலாம் சிவகுமார் சார் கிட்ட இருந்து. சார், உங்களுடைய நிறைவான கருத்து. மேடம், இது வந்து பள்ளியில் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம அந்த சார் சொன்ன மாதிரி கரஸ்பாண்டோ பிரின்சிபால் இவங்க எல்லாமே சேர்ந்து எல்லாம் தரவா செக் பண்ணி ஒரு உயிர் இழப்பு கூட நடக்காம ஒரு பள்ளிக்கூடம் பொறுப்போடு நடந்துக்கணும் மேடம். அது கவர்மெண்ட் அரசு பள்ளியோ இல்லை தனியார் பள்ளியோ, உயிர் தான், விலை மதிப்பு இல்லாத உயிர். அதை வந்து ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அது கடமையை உணர்ந்து வந்து யாரு மேலேயும் சாடாம அவங்க வந்து பொறுப்போட்டு எடுத்து நடத்தணுமா. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் மேடம். சரிங்க சார், இந்த மாதிரி விஷயம் நடக்காம பார்த்துக்கலாம். சரிங்க சார், நிச்சயமாங்க சார். தமிழ்நாடு அரசு 3 லட்சம் ரூபாய் வந்து லியாலட்சுமி குடும்பத்திற்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட அந்த கூட்டமைப்பின் சார்பாக ஏதேனும் கொடுக்க போறீங்களா, இல்ல நீங்க வந்து அந்த பள்ளிக்கு ஏதேனும் கோரிக்கை வைத்திருக்கிறீர்களா இது பற்றி அந்த குடும்பத்திற்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று? மேடம், நாங்க வந்து திருச்சியில் 10ஆம் தேதி தான் நாங்க கூட்டம் இது பண்ணி இது சம்பந்தமா கலந்து ஆலோசித்து அந்த பள்ளிக்கு என்ன ஆலோசனை கூறலாம், அந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம் மேடம். அந்த குடும்பத்துக்கு ஏதோ நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், தனியார் பள்ளிகள் சார்பாக செய்வோம் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்கூலாக நாங்கள் பார்க்கல, நாங்கள் ஒரு பேரண்டாக தான், நான் முதல்ல சொன்ன ஒரு பேரண்டாக தான் நான் பேசுகிறேன். இது நான் வந்து ஸ்கூல் தனியார் பள்ளிக்கூடலாம் கரெக்டாக பண்ணுது அதெல்லாம் நான் சொல்லலை. அவர் ஜாகிர் ஹுசைன் சார் நிறைய சொன்னார், இது வந்து ஸ்கூல் வந்து இது பண்றாங்க, அதெல்லாம் நிறைய பெரிய சப்ஜெக்ட். அது உள்ள போனால் அவருக்கு நிறைய கஷ்டம் என்னன்றது தெரியுங்க. அவர் மேலாக உட்காந்து பேசுறாரு, எல்லாத்தையும் உட்காந்து கரெக்டு தான். இன்னும் உட்காந்து நிர்வாகம் பார்த்தா தான் அவருக்கு என்ன கஷ்டம்ன்றது தெரியும். இன்னைக்கு ஒரு அரசாங்கமே சொல்லி நம்ம கடமையில இருந்து தவற முடியாது சார், எல்லாமே கஷ்டம். சரிங்க சார், இல்ல சிவகுமார் சார் ரோட்டோரத்துல ஹோட்டல் நடத்தினா கூட சிவகுமார் சார் ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு பிறகு அனைத்து பள்ளிகளின் பாதுகாப்பும் அந்த குழந்தைகளோட பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் லியாலட்சுமி அவர்களுக்கு வந்து நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் விவாத நேரத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் கல்வியாளர்களின் சார்பாகவும் தெரிவித்து இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினர்களுக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.